தமிழ் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ணது மீனாட்சி தான். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு கதை கேட்டு ரொம்ப பிடிச்சா அவங்க அந்த கேரக்டருக்கு வந்திருந்தாங்க. எனக்கு என்ன, நம்ம நிறைய பேரை நினைப்போம் இவங்க நடித்தா நல்லா இருக்கணும், ஆனால் அவங்க நடிக்க மாட்டாங்க. நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகினிங்கில். நடிக்க மாட்டேன்னு சொல்கிற எக்ஸ்டெண்ட் கூட போகல எனக்கு. ஓகே, அது முன்னாடியே நின்றுச்சு. அவங்க அந்த மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணாத மாதிரி தான் நிறைய நடந்துச்சு. இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கள் அப்பா இருக்கிறனால கம்பேர்ட் டு எனி ஒன் எனக்கு ஈஸியாக கிடைச்சது தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் நடிக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு ஈஸியாக கிடைக்கல. பட் வெற்றிமாறன் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட உங்களால் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆமாம், நடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஆடிஷன்ஸ் எனக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நான் போய் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அது டெஃபினட்டாக இருக்குதான். நான் வந்து அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உண்மையிலே இருக்குதான். பட் அது வந்து உண்மையான ரியாலிட்டி என்னென்னா, இவங்க பையன் அவங்க பையன்றதுக்காக இங்கே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்களை ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம், எங்களை சப்போர்ட் பண்ணுறதை விட. இதே என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு சுற்றிட்டீங்கன்னு கேட்டவங்க, படத்துக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுத்துருப்பான்னு கேட்குறாங்க. அது வந்து நாங்கள் அதை தப்பாக நினச்சிக்கல. நாங்கள் நம்பினதை நீங்கள் அப்போ எங்களை நம்பவே இல்லை. இப்போ நாங்கள் ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் நம்புறீங்க. பட் ஓகே, என்றைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருமை தான். தளபதி சார் கூட ஒன்றத்தில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணக்கூடாது, வி ஹேவ் டு கிராப் இட்ன்ற மாதிரி. இப்போ நல்லா பாடுற பையன் பாடி காமிச்சு நல்லா பாடுறான்னு சொல்லலாம். படமே எடுக்காதவன் வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் வேணான்னு தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ஏதாவது குடைச்சல் கொடுத்தாங்களா? குடைச்சல் எல்லாரும் டெய்லி கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி இவ்வளோ கொடுத்தா போதும், அவன் மற்றது பார்த்துப்பா, இவன் ரெஸ்ட். அப்படி சின்னாவுடைய பெரிய ஃபேன். அவன் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். நான் அவங்க அம்மாவும் ஒன்று இருக்கு. நான் கூட இது எடுக்க வரையோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் டீ சாப்பிடுவோம்ல, சொல்லிடலாமா? இப்போ வைரலாக போயிட்டு இருக்குல்ல, மொத்தம் கணக்கு 5 டீ, அதில் 2 இஞ்சி டீ. தெரியுமா? ஓ அப்படியா? டைரக்டர், ரிலீசிஸ்ட், ரைட்டர், வேற எல்லாமே நிறைய இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு. March 19 படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லாரோடைய ட்ரீம் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து March 19 வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் எழுதி இந்த படம் எப்போ வந்து டேக் ஆஃப் ஆகும், அந்த படத்துக்கு எப்போ ஷூட்டிங் போவோம், அந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறா, அதோடைய பாட்டு எப்படி இருக்கும், இப்படி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு ஒரு ட்ரீமாக இருந்து இன்றைக்கி அந்த படம் தேட்டரில் வரப்போகுதுன்றதே என்னால் நம்ப முடியல. எனக்கு இன்னுமே சரியலாக தான் இருக்குது. பட் அது வந்தால் தான் எங்கள் எல்லா லைஃப்பும் மாறும். ஸோ டெஃபினட்டாக அது எல்லாரையும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணணுன்னு நம்புகிறோம் டீமாவே. ஒரு குழந்தை ஈண்டு எடுத்திருக்க கின் 19 டெலிவரி பயங்கரம். அந்த ப்ரோமோலேருந்து பிடிச்சிட்டிங்க. லைக் அந்த அளவுக்கு எல்லாருமே பண்ணுறது தான் அப்படின்னும் போது கூட அதுலேயும் உங்களுடைய டச் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது எப்படி பிளான் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஐடியா? எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு மீட்டரில் நாங்கள் வச்சுக்கிட்டே தான். படமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஓவர் த மீட்டர் எதுவுமே போகாது, எல்லாமே டு த மீட்டரில் வைக்கணுன்றது ரைட்டிங்கில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மைண்டில் வச்சுருந்தது தான். ஏன்னா இப்போ நம்மளும் நிறைய படம் பார்க்குறோம்ல, நமக்கு அதில் சில விஷயம் தட்டுப்படும்ல, இது என்ன கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு. அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ஓவர் பில்டப்பாக இருக்கக்கூடாதுன்றது மெயினாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நமக்கே ஒரு படம் பண்ணுறோம், அப்போ அந்த படத்தில் நடக்கிற சின்ன ஏதோ ஒரு விஷயம் கூட அது ஓவர் பில்டப்பாக தோணிடுமோ நம்மளே நமக்கு பண்ணுறதுனாலன்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ப்ரோமோவோ ஒரு படமோ டீசரோ பார்த்தா என்ன என்ஜாய் பண்ணுவோன்னா அதை டெலிவர் பண்ணணுன்றது தான் என் மெயின் எய்மாக இருந்துச்சு. இவங்களாம் அப்படி கேஷ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ணது மீனாட்சி தான். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு கதை கேட்டு ரொம்ப பிடிச்சா அவங்க அந்த கேரக்டருக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அனிஷ்மா வந்து நான் சிறை படத்தோட டேரக்டர் சுரேஷ் சாரும் நானும் கொஞ்சம் க்ளோஸ். அப்போது ஒரு நாள் சுரேஷ் சார் கிட்ட வந்து, சார் ஹீரோயினே கிடைக்க மாட்டேங்குது சார், 3 ஹீரோயின் வேறு இல்லை எழுதி வச்சுருக்கேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பேசும்போது அவர் நம்ம படத்தில் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, நீங்கள் சும்மா பாருங்கன்னு காமிச்சார். அதில் நீலோத்தியோடைய ஒரு இது மாதிரி மட்டும் பார்த்தேன், மாண்டாஜஸ் மட்டும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கனகவல்லின்ற கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அது அப்படியே இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எனக்கு என்ன, நம்ம நிறைய பேரை நினைப்போம் இவங்க நடித்தா நல்லா இருக்கணும், ஆனால் அவங்க நடிக்க மாட்டாங்க. நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகினிங்கில்.
பட் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. ஆமாம், நடிக்க மாட்டேன்னு சொல்கிற எக்ஸ்டெண்ட் கூட போகல எனக்கு. ஓகே. அது முன்னாடியே நின்றுச்சு. அவங்க அந்த மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணாத மாதிரி தான் நிறைய நடந்துச்சு. ஓகே. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இவங்களும் நடிக்கணும், நம்ம அது எல்லாமே ஒரு ஆசையாக மட்டும் இருந்துச்சு, இவங்க நடித்தா சூப்பராக இருக்கணும். பட் அவங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்னை நம்பி வந்ததுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு ப்ராமிசிங்காகவும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கும் நான் இவங்களை நம்பினதுக்கு எனக்கு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கேன். சின்னாவுடைய பெரிய ஃபேன். நான் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். நான் அவங்க அம்மாவாக ஒன்று இருக்கு. நான் கூட இது எடுக்க வரையோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பெரிய இது. ஸோ அவன் வந்து ஒரு வாட்டி சென்னை வந்திருக்கும் போது நானும் அவனை மீட் பண்ணோம். அப்போ நான் கேட்டேன், இந்த வீடியோலாம் பண்ணுறீங்களே எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னா. அப்போ நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஆச்சு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நான் எழுதிக்கிட்டே தான் அந்த ப்ரொடக்ஷன் கிடைக்க ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறம் ஒன் ஃபைன் டே அதை கிடைக்கும் போது கூப்பிட்டேன். அவனுடைய கேரக்டருமே இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு இதாக படமாகவே ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியாக பசங்களோட போய் பார்க்கணுண்டா உட்காந்து செம்மையாக பண்ணிட்டானுங்கன்ற ஒரு ஜோனில் செம்மையாக பண்ணிட்டானுங்க. இன் சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கோம்ல. இன்றைக்கி டிப்ரெஷனுன்ற வேர்டு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வர ஒரு வேர்டாக ஆயிடுச்சு. முன்னாடி எவனா ஒருத்தன் தான் கேள்விப்படுவோம். இப்போ அசால்ட்டாக நீங்கள் வேறு டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, பில்ஸுன்றாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அந்த ஒரு 2.5 மணி நேரம் நம்ம கொடுக்கணுன்றது தான் எங்கள் டீமுடைய. நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாதிரி தான் கருணாஸ் அவர்கள் வந்துட்டு பெருசாக வந்து எந்த ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஜோக் அடிச்சாலுமே பக்கத்தில் இருக்க சிரிப்பாரு, நம்மளும் சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. படத்தை போட்டு காட்டினீங்களா அவர்கிட்ட? அப்பாகிட்ட காமிச்சு என்ன சொன்னார்? இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஒரு நிறைய விஷயம் இதெல்லாம் எப்படி நீ யோசிச்ச, எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்டார். ஆஸ் அ ஃபாதராக நான் அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்து இது வரைக்கும் நிறைய பேர் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது படம்ன்ற மாதிரி. ஜஸ்ட் அதான் நான் உங்ககிட்ட சொன்னது தான். இது வந்து இப்போ வந்து எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெஃபினட்டாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கள் அப்பா இருக்கிறனால கம்பேர்ட் டு எனி ஒன் எனக்கு ஈஸியாக கிடைச்சது தான். அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் நடிக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு ஈஸியாக கிடைக்கல. சினிமாக்குள்ளே வரது, சினிமாவோட எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கலாம், ஏன்னா எங்கள் அப்பா அப்படியே இருக்குது. பட் வெற்றிமாறன் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட உங்களால் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஆடிஷன்ஸ் எனக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நான் போய் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அது டெஃபினட்டாக இருக்குதான். நான் வந்து அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அது உண்மையிலே இருக்குதான். பட் அது வந்து உண்மையான ரியாலிட்டி என்னென்னா, இவங்க பையன் அவங்க பையன்றதுக்காக இங்கே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆக்சுவலான ட்ரூத் என்னென்னா, எங்களை மாதிரி மெயினாக பசங்களுக்கு, மெயினாக என் ஏஜ் பசங்களுக்கு எங்களை ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம், எங்களை சப்போர்ட் பண்ணுறதை விட. இது என்ன நடக்க போகுது, நீ இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்கேன்னு சொல்கிறது தான் அதிகம். இன்றைக்கி இதே என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு சுற்றிட்டீங்கன்னு கேட்டவங்க, படத்துக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுத்துருப்பான்னு கேட்குறாங்க. அது வந்து நாங்கள் அதை தப்பாக நினச்சிக்கல. நாங்கள் நம்பினதை நீங்கள் அப்போ எங்களை நம்பவே இல்லை. இப்போ நாங்கள் ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் நம்புறீங்க. பட் ஓகே, என்றைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருமை தான். ஸோ அந்த மாதிரி எங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாருமே நம்ம லைஃபுக்கு பண்ண போகிறதே இல்லை. நமக்கானதை நம்ம தான் பண்ணிக்கணும், அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஒரு தளபதி சார் கூட ஒன்றத்தில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணக்கூடாது, வி ஹேவ் டு கிராப் இட்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடக்கும்னு நம்ம உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும் தான் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு. அதுக்கு நமக்கு யார் கூட நிற்கிறாங்களோ லைஃப் லாங் அவங்களுக்கு எப்போவுமே நன்றியாக இருக்கணுன்றது தான். இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை நம்பலை, ஆனால் இப்போ நம்ம படத்துக்கே 10 டிக்கெட் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஒரு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ யூத்ன்ற படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அவங்க அடுத்த படம் கென்னு அப்புறம் ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு. அதுதான் நான் இப்போ வந்து அது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நம்ம யாரு கூடயுமே ஒரு அந்த மாதிரி ரொம்ப கசப்பான ரிலேஷன்ஷிப் வச்சு ட்ராவல் பண்ணவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் we are going to சின்ன சர்க்கிள். பிலீவ் ஆன். சி டெஃபினட்டாக மைண்டில் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக சின்னதாக இருக்கும். பட் அன்னைக்கு டேட்டில் வந்து இவங்க ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லை, என்னை யாருமே நம்பலை, நிறைய பேர் என்னை நம்பலை. ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் தட் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் வந்து சில நேரங்களில் சில பேர் பண்ணுவாங்க. பட் அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லைல்ல. நம்ம மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றத்தை நம்ம இப்போ நல்லா பாடுற பையன் பாடி காமிச்சு நல்லா பாடுறான்னு சொல்லலாம். படமே எடுக்காதவன் வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் வேணான்னு தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அது தப்பு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் சினிமா ரொம்ப சின்ன சர்க்கிள் தானே, நம்ம சுற்றி இவங்க எல்லாரு கூடயும் தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ வெஞ்சன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆப்வியஸ்லி
ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய பேர் இப்படி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. அவங்களே கேட்பாங்க, அடுத்த படம் அவங்க கூட வந்தால் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பண்ணுவேன். அதுதான் உண்மை. அது அப்படி தான் நம்ம ட்ராவல் ஆகும். பிகாஸ் அதுக்கு கெட்ட எண்ணம்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அந்த டைமில், அவ்வளோதான். தப்பாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம் மேபி. அதை வந்து அது நீங்கள் சொன்ன ஜென்யூனாக அதை வந்து அப்போ நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்கள நம்ம எதுவுமே தப்பாக நினைக்க முடியல, நம்ம ஏற்று தான். ஆமாம், இப்படிதான் ஒரு இயக்குனராக இருந்துட்டு எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்க பர்ஃபெக்டாக? யாராவது எதுவுமே குடைச்சல் கொடுத்தாங்களா? குடைச்சல் எல்லாரும் டெய்லி கொடுத்துன்னு தான் இருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. அது கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னு சொல்லுங்களேன். இந்த அமைதியாக இருக்காங்களே, அதெல்லாம் டெய்லி கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச லென்த்துக்கு கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், அவன் மற்றது பார்த்துப்பா, இவன் ரெஸ்ட், அப்படி. ஸ்கெடியூல் போட்டு ஒரு இயக்குனரை பார்த்து பயப்படுறீங்க. மிரட்டிருக்காரு அவங்கள, சொல்லுங்க. இல்லையா, சொல்லுங்க, இதான் கரெக்டான டைம். எல்லாம் அங்கே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி சும்மா அப்படி இப்படி நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு இருக்கான் பக்கத்துல உட்காந்து. ஏடா ஒரு டிசிப்ளின் இருக்காடா உனக்கு, ஃபாரின்ல இருந்து வந்திருக்க, என்னடா இது? நல்லா இருக்கு, பாத்துக்கங்க. லண்டன் மாப்பிள்ள, இந்த அமெரிக்கா மாப்பிள்ளலாம் இப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம கருக்கு முறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இல்லை, அதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மிரட்டுறது எல்லாம் இல்லாமல் பர்பஸ்ஃபுல்லி எல்லாம் அப்படியே எதுவும் பண்ண மாட்டேன். ஐயா எப்படியா அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தேவலாம் போட்டோம்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் எந்த மொமெண்ட் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் மினிட் இப்போ வந்து ஆகுதுல, இந்த டைம், இந்த செகண்ட் வரைக்கும் அந்த தாட் இருக்கு மனசுல இருக்குது. ஏன்டா இவனை கூப்பிட்டோம், அவன் பாட்டுக்கு அவன் ஊர்ல இருந்தான், நான் பாட்டுக்கு இங்கே இருந்தேன், கூப்பிட்டு வச்சு செய்யறான்னு டெஃபினட்டா இருக்கு. பட் என்ன பண்றது, அது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது அந்த தலையெழுத்தை ஏத்துக்கிட்டு போகணும்ல. சில பாரத்தை அப்பா அம்மா மட்டும் சுமக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் சுமக்கிறோம்ல, அந்த மாதிரி. ஐயா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சிறப்பு. ஓகே, சாவி தட்டுமா? அவர் இதயத்துல இருக்கீங்களா, திறந்து பார்க்கணும். இந்த கர்மம் பிடிச்ச டைலாக் தானே, நான் கிளம்புறேன். அது இல்ல, சிறையில பூட்டி வச்சுட்டாங்க, சிக்கி கொண்டேன் அப்படி. இதுக்கு அது பெட்டரா இருந்துச்சு. வாக் அவுட் பண்றீங்களா? நோ 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 நோ, சொல்லுங்க. படத்துல வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்பாட்லயே பார்த்தாச்சு, கதையை கேட்குறீங்க, ஓகே அப்படின்னும் போது வாட் யூ திங்க்? திருடி தேவையெல்லாம் போட்டு மிதிச்சு நசுக்கி. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஜாலியாக தான் இருந்துச்சு செட்டில். மொத்தமாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து லைக் இப்படி தான் இருப்பேன் செட்லேயும். எல்லாரும் பெருசாக சீரியஸாக எல்லாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஷூட்டெல்லாம் அப்படி தான் போயிட்டு. ஓகே, உங்கள் காதல் கதையை சொல்லுங்கள். ஏன் காதல் கதையா? ஆமாம், யூத்தில் வேற இருக்கீங்க, அப்போ காதல் கதையெல்லாம் இருக்கும்ல? இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கென் மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு பின்னாடி சுத்துறது? இல்லை, அப்படியெல்லாம் சுத்துறது. நீங்க சாதாரணமா பேசினாலே ரொம்ப புரியும் சார். அவங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓ ரைட்டு. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி சுத்துனதெல்லாம் கிடையாது. ஏன் யாரும் உங்க பின்னாடி சுத்தணும் நினைக்கிறீங்க? நீங்க இன்னைக்காவது இன்செக்யூரா இருந்திருக்கீங்களா? என்னடா நம்ம பின்னாடி யாரும் இல்ல சுத்தி இருக்கேன் நான். ஒரு அப்ப சொல்லுங்க, அதானே கேக்குறேன். இல்ல what is this? Yes, what behavior is this? Yeah, thank you. Yeah, it's okay. இல்ல ஸ்கூல்ல எல்லாம் அப்படி இருந்து, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். Heart breaks, no heart breaks. இருக்கு, heart breaks இருக்கு. Yeah, tell about it. Open the chapter. வேண்டாம், ஹார்ட் பிரேக் இருக்கு. லைக் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்திருக்கு. பட் நம்ம அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுறது தான் பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான். ஓகே, படத்துல இன்டர்வல் கதை சொல்லுங்க. கிளைமேக்ஸ் சொல்லிட்டா? சூப்பர். எஸ், வேற ஏதாச்சும் சொல்லிட்டா? கிளைமேக்ஸ் ஓகே. the first time in the history intelligent-ஆ thanks. இல்ல நீங்க 19 கொஞ்சம் லைக் 200 rupees தான் ஆகும் நீங்க டிக்கெட். ஓகே, அவ்வளோ செலவாகாது. ஸோ அதான் பெட். நான் சொல்லதை விட படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். 3 கேர்ள்ஸ் இருக்காங்க, 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல லைக் ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று அப்படி எப்படி ஆகுமா? இந்த அதான் நான் சொல்றேன், நீங்க 200 rupeesல படம் எடுத்து பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ரொம்ப எல்லாருமே சாலிடா செதுக்கி வச்சிருவோம். ஒரு 4-5 ஸ்லாட் இன்டர்வியூ போயிட்டு இப்படிதான் கேட்பாங்கன்றது ரெடி ஆயிட்டாங்க. மென்டலி ப்ரிப்பேர். எங்க அம்மா இருக்காங்களா இங்க ஒரு அம்மா, அந்த அம்மா இப்ப சொல்லிடுவோம். அப்படியா? கொடுங்க மைக், உங்களுக்கு தெரியாது அடோன்ட்டு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கொடுங்க மீனாட்சி கிட்ட கொடுங்க மைக். அப்படியே சொல்லுங்க மீனாட்சி. ஹாய், வணக்கம். வணக்கம். tell about the movie. இப்ப நான் கதை சொல்ல போறேன்னு நினைக்கிறேன்ல, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. இசை மலையில் நனைய தயாரா?
ஏன் 2வது பாட்டுலாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது ஒன்று சொல்லி அவர் ஜிவி அவர்களுக்கே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்றாரு. வெள்ள நிலவே அப்படிதானே அபியா? இந்த மாதிரிலாம் சூப்பரா பாடுறீங்க ஐயா. இது மாதிரி சொல்லுங்க நீங்க அதை பத்தி. ஆமா, அந்த பாட்டும் முட்டை கலக்கி வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. நானும் கீழே போய் ஆசை புள்ளன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா உள்ள அந்த வெள்ள நிலவே ஆரம்பிச்சு அப்படி வரும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆசைப்புள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் ரொம்ப நல்லா ரிசப்ஷன் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி. எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா போகுது. அந்த மாதிரி தான் ஃபிலிமும் ரொம்ப நல்லா போகும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிலிம். இட்ஸ் அ வெரி இந்த மாதிரி இந்த லாலிபாப் மாதிரி கியூட்டான டேஸ்டியான ஒரு ஃபிலிம். ஓ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வெரி கியூட்டியா லாலிபாப் மாதிரி படம். வாவ். உங்களுக்கு வந்து இங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க ஐயா. ஓகே. இல்ல அப்படி ஒண்ணு இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையா? நிறைய இருக்கு ஐயா. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வரும்போது உங்க அம்மாவை பத்தி கேட்கறாங்க, உங்களை பத்தி கேட்கறாங்க, நிறைய இடத்துல கேட்கறாங்க. நிறைய சப்போர்ட் இருக்கு. அது இந்த சோஷியல் மீடியாவோட பவர் வந்து அது நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு இந்த கான்டென்ட். அதனால யா வெரி ஹாப்பி. யா தேங்க்யூ. அக்ராஸ் கண்ட்ரீஸ் இந்த ரிசப்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கு? லைக் உங்களுக்கும் அம்மாக்கும் அந்த அங்கிருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு படம் கோலிவுட்ல என்ட்ரி ஆறீங்க. இல்ல உண்மையா சொல்ல போனா ஓல் ஜோக்ஸ் சைடு. ஜோக்ஸா? இல்ல ஓல் ஜோக்ஸ் சைடுனா எப்படி சொல்றது? நீ சொல்லுப்பா, எங்களுக்கு புரியும். ஐயா என்னையா நம்ம பேச ஜோக் இல்ல இல்ல நான் சொல்றேன். இது வந்து இப்போ சோஷியல் மீடியா தான் இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்கள் போட்ட அந்த லைக்ஸாக இருக்கட்டும், அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து தான் இந்த லவ் எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு கென் மூலியமாக தான் எனக்கு ஒரு எக்ஸ்போஷர். ஸோ அதுக்கு அவனுக்கு தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அவர் கூட இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க. சம்பளம் எவ்வளோ கேட்டீங்க? சம்பளமா? ஆக்சுவலாக வந்து பேச விட மாட்டாங்க போடுறீங்க. நான் இந்த படத்துக்கு சம்பளம் எதிர்பார்க்கல. ஏன்டா வந்து நான் வந்து ஓகே ஒரு புது ஆக்டர். ஸோ அதனால ஓகே எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேவைப்பட்டது. அண்ட் மெயின் ரீசன் வந்து இங்கே வந்த பிறகு நான் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1 month வந்து என்னோட தான் இருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அவரோட இந்த ஹார்ட் ஒர்க், அவரோட பேஷன் பார்த்த பிறகு எனக்குள்ளே இருந்த அந்த பேஷன் வந்து இன்னும் க்ரோ ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஓகே இது காசுக்காக பண்ண தேவையில்லை. இவனோட எந்த பேஷனுக்கும் இவனோட விஷனுக்காக நான் இது பண்ணுறேன்னு தான் உள்ளுக்குள்ளே வந்து நான் மெயினாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் காசு எதுக்கு இவங்க சோஷியல் மீடியாலேயும் நான் காசு ஒன்று நான் எதிர்பார்க்குறது இல்லை. மெயினாக எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அந்த பிளான் அச்சீவ் பண்ண வரைக்கும் என்ன வந்தாலும் எனக்கு ஓகே. பிளான் இருக்கா? இப்போ நடிக்கிறது தான் இந்த பிளான். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்காங்க சம்பளம் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ சூப்பர். அழுவாதீங்க. அழுவுறீங்களா சின்ன? ஆமாம். ஏன்? நான் படத்துல இப்படிதான் நடிச்சிருக்கிறேன். அப்படியா? ஓகே. எவ்வளவு பேடா இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படிதான் பண்ணுவோம். சினிமாவில் இருக்க பசங்க வந்து சினிமாவில் வருது ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்து ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வெற்றிமாறன் அவர்கள் கீழே ஒரு படம் பண்ணுறது, அப்படிலாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்கீங்க. ஸ்டைலாக இருக்குது, மாஸாக இருக்குது. வேற என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணுன்றது மட்டும்தானே என்னுடைய மெயின் எய்ம். எனக்கு அதுதான் ஃபுல் ஃப்ளெஷ்டு இது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல போவோம். இப்போ குரூப்பாக ஒரு 10-12 பேர் இருக்காங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரு காமெடி அடிக்கணும்னு நமக்கு தோணும். அது ஏன் தோணுன்னா அந்த எல்லாருக்கும் அந்த ஒரு ஜோக்கில் நம்ம லைக்கபிள் ஆகிடுவோம். எல்லாருக்குமே இவன் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும்டான்ற ஒரு இது இருக்குல்ல. இந்த மாதிரியான படங்கள் பண்ணால் நானும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்டே இவன் படத்துக்கு போனால் ஜாலியாக இருக்கும், இவன் நல்லா என்டர்டெயின் பண்ணுவான், பயங்கரமாக இருக்கும், எதை பற்றி யோசிக்க தேவையில்லைன்ற ஒரு நல்ல ஒப்பீனியனையும் ஒரு ப்ராமிசிங்கான விஷயத்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து கெயின் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னுடைய பெரிய எய்ம். அதுக்கு டு த பெஸ்ட் என்னால் என்ன அந்த படத்துக்கும் சரி சினிமாவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அதை எப்போவுமே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சினிமாவை தவிர ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான் என் கனவும் கூட. சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பெரிய ட்ரீம் இதான். இப்போ இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கனால லைட்டாக வெயிட்டு போட்டேன். இந்த படத்துக்கு கூட நான் சிவானங்கிட்ட கேட்டு ப்ராப்பர் டயட்லேருந்து தான் உடம்பு
குறைஞ்சது. இந்த படத்துக்கு ஒரு 5-6 கிலோஸ் குறைஞ்சிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அந்த டைம்ல ஆமா படம் ஷூட் பண்ணும்போது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா மேபி ஆமா தெரியுது அந்த இது ஒல்லியா இருக்கு. ஆமா அது ஏன்னா ஜஸ்ட் ஃபிஷ் அந்த மாதிரி மட்டும்தான் ஃபுல் டயட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நமக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அன்டைம்லி ஃபுட்டு. இது எப்படியா கரெக்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறோம், பட் முடியல. பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி கம்ப்ளீட் ஏன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. படத்தை பற்றி மட்டும்தான் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, நான் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ மீட் பண்ணல, எல்லாரும் சொல்லுவாங்க கியூபில் ஏறுற வரைக்கும் படம் நம்மளுது, கியூபில் ஏறிட்டாதான் படம் போயிடுச்சு. அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் நம்ம படம் அந்த டைரக்டர் கையில் இருக்கிற படம். ஸோ என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அமிச்சிடணும். இன்னும் என்ன ஃபைன் டியூன் பண்ண முடியும், என்ன ஃபைன் டியூன் பண்ண முடியுமோ. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாமேன்னு டெஃபினட்டாக எல்லாருக்கும் தோணும். ஆனால் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஓகே சூப்பராக ஒன்று பண்ணி கொடுத்துட்டோன்ற மொமெண்ட் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மைண்டு டே அண்ட் நைட்டு படம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கே புதுசு தான். என்னால் இதெல்லாம் எனக்கு வருமான்ற கேள்வி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. சோலோவா நீங்கள் இவ்வளோ தள்ளிட்டு வந்திருக்கீங்க, அது எனக்குமே அந்த கொஸ்டின் இருக்குது எப்படா. ஏன்னா நிறைய வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சொல்லுவேன் இவனுங்கிட்ட, என்னடா உண்மையில நான் தான் டைரக்டர், அதுக்கு ஏன் செட் ஆகுது அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதும் படம் எப்போ வருதுன்னு சில பேர் ரெகக்னைஸ் பண்ணி கேட்குறதும் இது எல்லாமே எனக்கு ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா மற்ற படங்களுக்கு இது நடந்து பார்த்தே பழகி நம்ம படத்துக்கு இது நடக்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? ஏதாவது ஆர்ட் பிரேக்ஸ் இருக்குமா? 3 பெண்கள் இருக்காங்க, அதில் வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்னு வருவாங்களா? இல்லை படம் வந்து 10th-லேருந்து 12th நடக்கிற ஒரு பையனுடைய லைஃப் தான். ஸோ ஒரு பையனுடைய லைஃப்பில் பசங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில். 10 to 12? ஆமாம், 10, 11, 12, 3 years. 3 years. ஆமாம். மனசாட்சி இல்லையா? மாறி மாறி யூ ஷுட் பி ட்ரூல, யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு ஒன் கேர்ள். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓ ஏன் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். புரியுது. அவசரப்பட்டனும், ரொம்ப அவசரப்பட்டேன். ஓகே. அண்ட் என்ன ஸ்பாயிலர்ஸ்? நீ டெத் சீன். ஆமாம், படத்தில் ஒரு டெத் சீன் இருக்கு. சொல்லக்கூடாதுதான், நான் சொல்லிட்டேன் அவசரத்தில். இல்லை சொல்லுங்க பரவாயில்ல. படத்தில் வந்து 3 பேருமே வந்து கமல் சார் மாதிரி மலையிலேருந்து குச்சிருவோம் கையை பிடிச்சிட்டு. அவங்க கவுண்ட் டவுன் சொல்றதுக்குள்ள நீங்க குச்சிருவீங்க. கவுண்ட் டவுன் தான் இவன் சொல்லிட்டு இருப்பான். ஓகே ஓகே ஓகே, குச்சிருவோம் நாங்கள். ஸ்பாயிலர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது எப்படி சொல்கிறது, இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பையனுடைய லைஃப், எல்லார் லைஃப்லையும் நடக்கிற ஒரு படம். ஓகே, ஸ்பாயிலராக ஒன்று சொல்லணும்னா இவ்வளோ நாள் இந்த படம் வந்து ஒரு யூத்துக்கான படமாக நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு அப்பா அம்மா பசங்களுக்கான படம் தான். இது யூத்துக்கான படமும், ஆனால் இந்த படத்தில் முடிகிற மெசேஜ் ஒரு அப்பா அம்மா பசங்களுக்கான படம் தான். அது பார்க்கும் போது உங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நம்புறேன். சுராஜ் அவர்கள் அண்ட் தேவதர்ஷினி அவங்க 2 பேரும் கொண்டு வரது பெரிய டாஸ்க். ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் இருக்கும்போது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். ஆமா ஆமா. ஓகே, எக்ஸ்பெக்டிங் லைக் அவங்க 2 பேரும் வந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற எல்லாருமே நியூ, எல்லாருமே புதுசு. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் வந்து ஆல்ரெடி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பேர் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒருத்தங்க வந்து எங்களை நம்பி வந்தாங்கன்றதே எங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. ஆஃப்டர் தட் எங்களுக்கு இந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸ்ன்ற ஈகோவும் இல்லாமல் எங்களுக்காக லைக் இஃப் சம்திங் இஸ் கெட்டிங் டிலேட் அவங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. எந்த ப்ரெஷரும் தர மாட்டாங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன். டென்ஷன் ஆகி கிளம்பிடுவாங்க இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் they were so supportive for me. அது எப்போவுமே ஐ வில் பி கிரேட்ஃபுல். சிறப்பு. ஸோ March 19th யூத் படம் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ நிறைய விஷயங்கள் ஆஃப்டர் போஸ்ட் ரிலீஸ் நம்ம பேச போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.